தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி எப்படி இருக்கு? தனுசு ராசி யாருடைய ராசி? குரு பகவானுடைய ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி யாரு? குரு பகவான். நீங்க அந்த ராசியில தான் பிறந்திருக்கீங்க. புத்திசாலித்தனமான ராசி. ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்களே, அங்கே இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. மூல நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. மண்டை நிறைய மூலன்னு இருக்கு. ஆனால் அதை பயன்படுத்திக்க வேண்டிய நேரத்தில் பயன்படுத்திக்கணும். என்ன கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால சில விஷயங்கள் நமக்கு இல்லாமல் குடும்பத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில மறைமுக அழுத்தங்கள் இருக்கலாம். பேசாமல் வைத்துக் கொண்ட விஷயங்கள் வெளியே வரலாம். பொறுமை தான் பெரிய ஆயுதம். மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா பட்டார்னு போட்டு உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பட்டார்னு போட்டு உடை, இந்த இதய கதவு பட்டார்னு திறந்ததுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பட்டார்னு போட்டு உடச்சுவாங்க. என்ன ஆகிடப்போகுது? மற்ற விஷயத்த பண்ணி என்ன ஆகிடப்போகுது? தனி சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதராக இருந்தால் என்ன ஆகிடப்போகுது? போ போ அப்படியே ஏதோ ஓட்டிட்டு போயிடணும் லைஃப்பை, அவ்வளோதான். இன்னும் அவ்வளோ நாள் இருக்க போகிறோம், அப்படியே ஓட்டிட்டு போயிட வேண்டியதான், வேற வழி இல்லை. ஏன்னா எதுக்கு சொல்லணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து. ஆனால் பெண்கள் அப்படின்னு எடுத்துனோடனே அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அதனால பெண்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்காங்க. நல்ல அரிது மானிடர், அதிலும் கூன் குருடு செவிடு நீங்கள் பிறத்தல் அரிதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? கைகால் நன்னா இருந்தால் தான் பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு சரியாக இருக்குமா சொல்லுங்கள்? அதனால தான் கூடியமா பெண்கள் வண்டி வேகமாக போகாதீங்க, பொறுமையாக போங்க, பொறுமையாக வாங்க. எல்லா விஷயத்த யோசிச்சு செய்யுங்க, யோசிச்சு பேசுங்க. பெண்கள் பொறுத்தளவுக்கு நிதானமாக, நீங்களா நிறைய விஷயத்தில் கமிட் ஆகாதீங்க. எங்கே எப்படி செய்யணும் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களை புகழ்ந்து பேசிட்டாலே நீங்கள் எல்லாத்துலையும் போய் விழுந்துருவீங்க. அந்த மாதிரியும் போய் விழாதீங்க. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்ப பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி, மே 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி. ஸோ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் சாதகம், யாருக்கெல்லாம் பாதகம்? 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி. கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும்? திருமணம், மறுமணம், குடும்பம், வேலை, சொத்து, பணம், இந்த விவகாரங்கள்லாம் எப்படி இருக்கும்? யாருக்கு சோதனையான காலம், யாருக்கு நல்லா அமோகமான காலம், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு அதிர்ஷ்டம் திறக்க போகிறது, யாருக்கு சோதனை காலம் முடிய போகிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன ஒரு ராசிக்கும் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தற்காலிக கிரகநிலைப்படி ராகு, கேது, குரு, சனி, இந்த கிரகநிலைகளைப்படி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு திரும்பி பார்த்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தால் நமக்கு விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது குரு கடாட்சம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். குருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். மாதா பிதா குரு தெய்வம். இந்த குரு தான் எப்போதுமே யோகக்காரகன். இந்த குரு பார்த்திங்கன்னா நன்னா இருக்கணும், பார்வைகள் நன்னா இருக்கணும். தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து கிரக பார்வைகள் சிறப்பாக இருக்கணும். தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறது தென்முக கடவுள், தெற்க பார்க்க இருக்கக்கூடியது. நவகிரகத்தில் இருக்க குரு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது, வடக்கு நோக்கி இருக்கக்கூடியது. அப்போ இந்த குரு பகவானுக்கு தான் நெய் விளக்கு ஏற்றுறது, இந்த குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது, இந்த குரு பகவானுக்கு நல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணுறது எல்லாமே இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான். அது ஞான குரு. இந்த குரு பகவானுக்கு நீங்கள் நல்லா சிறப்பாக செய்யணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலேருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ கடைசி வரைக்கும் என்ன கோவில் சொல்லியிருக்கேன், என்ன மந்திரங்கள் குரு மந்திரம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன், எத்தனை வாரம் விளக்கு ஏற்றணுன்றத சொல்லியிருப்பேன், எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி எப்படி இருக்குது? தனுசு ராசி யாருடைய ராசி? குரு பகவானுடைய ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி யாரு? குரு பகவான். நீங்கள் அந்த ராசியில் தான் பிறந்திருக்கீங்க. புத்திசாலித்தனமான ராசி. ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்களே, அங்கே இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. மூல நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி. மண்டை நிறைய மூலன்னு இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்திக்க வேண்டிய நேரத்தில் பயன்படுத்திக்கணும். என்ன கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால சில விஷயங்கள் நமக்கு இதாக இல்லாமல் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கும் நான் ஒரே ஒரு வாக்கியம் சொல்கிறதாக இருந்தால், வாழ்க்கை திடீரென திருப்பம் எடுக்கலாம். வாழ்க்கையில் திடீரென திருப்பம் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, குரு பகவான் கடகராசி 8ஆம் இடத்துக்கு குரு உச்சமாகிறார். சிலருக்கு நிம்மதி, சிலருக்கு சோதனை. ஆனால் எல்லோருக்கும் புதிய பாடம் கற்க போறீங்க. நியூ லெசன்ஸ் ஸ்டார்டட், அவ்வளோதான். இந்த குரு பயிற்சி
நீங்கள் யாரெல்லாம் ஏஜ்டு டிஃப்ரெண்ட்டாக கல்யாணம் பண்ணியிருந்தீங்களோ, உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு 40 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 55 வயசில் இருக்கக்கூடிய ஒரு கணவரை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள் நிறையா வரும். பெண்களுக்கு வயசு கூட, ஆண்களுக்கு வயசு கம்மி அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் கூடும். திருமண விஷயத்துலலாம் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ கவனமாக இருங்க. வேலை தொழில் அப்படின்னு எடுத்துட்டோன்னு சொன்னால் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். ஆனால் சடன் சேஞ்ச், ரோல் ஷிஃப்ட், டீம் சேஞ்ச் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் உண்டு. சிலருக்கு ஜாப் இன்செக்யூரிட்டி அல்லது ப்ரெஷர் இருக்கும். பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கவனம் தேவை. இவ்வளோ நாள் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து வேலை செய்கிறீங்களா, கொஞ்சம் கவனத்தோட வேலை செய்யுங்க. ஏன்னா உங்களை பார்ட்னர்ஷிப்புங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரே இவங்களுக்கு தெரியாமல் அவங்க எதுவும் செய்யக்கூடாது, அவங்களுக்கு தெரியாமல் இவங்க எதுவும் செய்யக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு வேலை பார்க்கக்கூடாது. அதுதான் ரொம்ப கவனமாக இருக்குது. ஏன்னா வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மையே அதுதான். குடும்பத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில மறைமுக அழுத்தங்கள் இருக்கலாம். பேசாமல் வைத்து கொண்ட விஷயங்கள் வெளியே வரலாம். பொறுமை தான் பெரிய ஆயுதம். மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா பட்டார்னு போட்டு உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பட்டார்னு போட்டு இந்த இதய கதவு பட்டார்னு திறந்ததுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பட்டார்னு போட்டு உடைச்சிருவாங்க எல்லாத்தையும். பாருங்களேன், மே 26க்கு அப்புறம் பாருங்க, இவ்வளோ நாள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் என் கூட பழகுனியாடா, இவ்வளோ நாள் மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படி இருந்தியாடா அப்படிங்கிற அளவுக்கு இனிமேல் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். அதாவது ஆச்சரியமாகவும் இருக்கும், அதே மாதிரி நீயா இப்படி அப்படிங்கிற அளவுக்கும் சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் பொய்யே கிடையாது. என்ன நான் இந்த ஜோதிடர் யுகம் நேயர்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறது தான். ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் நான் இந்த ஜோதிடர் யுகத்தில் சொல்லும்போது பிரம்மன் எழுதி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன். அதில் சொல்லும்போது இதுதான் நடக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை, இதுதான் குரு பயிற்சிக்கு அப்படிங்கிறது. அதே போல் எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் மனசுலேயே வச்சுட்டு மனசில் இருக்கக்கூடிய வெளிப்பாடு அந்த வரும் பாருங்க, பிளாஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, வெடிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்டு. திருமணம், காதல், பேச்சில் தாமதம் அல்லது தடைகள். ஆல்ரெடி மேரிட் என்றால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவாய்ட் செய்யணும். நீங்கள் மேரிட் பர்சனாக இருந்தால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவாய்ட் பண்ணி சண்டை போட்டு என்ன ஆக போகுது? விட்டு கொடுத்து தான் போங்க. விட்டு போனவருக்கு கெட்டு போகுது. போ சரிப்போ, நீ இப்படியா, சரிப்போ அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போயிருங்க. இந்த வடிவேல் சார் சொல்லுவார் பாருங்க, ஒரு படத்தில் 3 எவ்வளோ, 4 இல்லை 5, இது புருஷன் கணக்குன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி. ஸோ போங்க, ஏதோ ஒரு விஷயம் அவாய்ட் லென்த்தாக லைஃப் ஓட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். விவாகரத்து பண்ணி என்ன ஆகிட போகுது, மற்ற விஷயத்த பண்ணி என்ன ஆகிட போகுது, தனி சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதராக இருந்தால் என்ன ஆகிட போகுது? போ அப்படியே ஏதோ ஓட்டிட்டு போயிடணும் லைஃப்பை, அவ்வளோதான். இன்னும் அவ்வளோ நாள் இருக்க போகிறோம், அப்படியே ஓட்டிட்டு போயிட வேண்டியதான், வேற வழி இல்லை. ஏன்னா எதுக்கு சொல்லணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும்போது கவனமாக இருக்கும். மறுமணம் நினைப்பவர்களுக்கு மெதுவான முன்னேற்றம் இருக்கும். ஸோ செகண்ட் மேரேஜ் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். காதல் நீங்கள் மனசுலேயே வச்சுருந்தா யாரும் சொல்ல முடியாது. அதனால் இப்போ காதல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய நல்ல யோகங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. பெண்களாக இருந்தாலும் என்ன, நீங்கள் ஆண்களாவது ஏதாவது ஒரு கொஞ்சம் அடிப்பட்டோ கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தால் கூட அவங்கெல்லாம் கூட சமாளிச்சுருவாங்க. ஆனால் பெண்கள் அப்படின்னு எடுத்துனோன்னே அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அதனால் பெண்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்காங்க. நல்ல அரிது மானிடர், அதிலும் கூன்குருடு செவிடு நீங்கள் பிறத்தல் அரிதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. கைகால் நன்னா இருந்தால் தான் பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கும், இல்லைன்னா நமக்கு சரியாக இருக்குமா சொல்லுங்கள். அதனால தான் குடிம பெண்கள் வண்டி வேகமாக போகாதீங்க, பொறுமையாக போங்க, பொறுமையாக வாங்க. எல்லா விஷயத்த யோசிச்சு செய்யுங்க, யோசிச்சு பேசுங்க. பெண்கள் பொறுத்தளவுக்கு நிதானமாக, நீங்களா நிறையா விஷயத்தில் கமிட் ஆகாதீங்க. எங்கே எப்படி செய்யணும் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களை புகழ்ந்து பேசிட்டாலே நீங்கள் எல்லாத்துலையும் போய் விழுந்துருவீங்க. அந்த மாதிரியும் போய் விழாதீங்க. நான் சொல்கிறது உண்மையா இல்லைன்றது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அதனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ராப்பர்ட்டி, இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கவனமாக செக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஒரு நல்ல நேரம் வர வரைக்கும், இப்போ 8ல் குரு 9ல் குரு வரும்போது பிரமாதமாக இருப்பீங்க. 8ல் குரு உச்சம் வராரு இல்லையா, இப்போ கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் அடுத்தது உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓம் அனுகிரக தாராதேவி, காரிய சித்தி தேவதா, ஜெய தேவதா, சகல காரிய சித்தி அனுகிரகம் குரு சொல்லுங்கள், நல்லா சக்ஸஸாக வருவீங்க. கடன், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வரலாம். லோன் க்ளோஷர் மெதுவாக நடக்கும். லோன் க்ளோஸ் பண்ணணும்லாம் முடியாது. லோன் க்ளோஷர் வில் பி லேட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி சண்டை இல்லாமல், கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோ. டேக்ஸ், இன்சூரன்ஸ், லீகல் செலவுகள் கூடலாம். ஸோ கவனமாக இருங்க. ஹெல்த் அலர்ட்ன்றதை நான் சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸு, டைஜஷன் இஷ்யூ, ஹார்மோன் இம்பேலன்ஸ், டயர்ட்னஸ் கவனிக்கும். ரொட்டீன் செக்கப் தவறாதீர்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஒரே வார்த்தை, பாசிட்டிவ் 70%, நெகட்டிவ் 30%, ஒரே வார்த்தை மாற்றம். அவசர முடிவுகள் வேண்டாம். இந்த காலம் உங்களை உடைக்க அல்ல, உங்களை புதியவராய் உருவாக்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சில கதவுகள் மூடப்படலாம், ஆனால் அதற்கு பின்னால் திறக்க போகும் கதவு உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை உண்டு செய்யும். இதுவரையில் நாம் பார்த்தது குரு பயிற்சி பொதுவான ராசி பலன்கள்.
அப்போ இந்த பொதுவான ராசி பலன்கள் அப்படிங்கிறது சில பேருக்கு 95% எனக்கு இது சரியா இருந்தது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜோதிடர் யுகம் நேயர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் யாராவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை உன்னிப்பாக கவனித்து என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இது வந்து பொது ராசி பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகப்படி குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதை வைத்து தான் உங்களுக்கு பலன். குரு உச்சமாக இருந்தால் என்ன பலன், நீச்சமாக இருந்தால் என்ன பலன், சமமாக இருந்தால் என்ன பலன், நட்பாக இருந்தால் என்ன பலன், பகையாக இருந்தால் என்ன பலன். ஸோ இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்ச ஒரு வீடியோ காலில் ஒரு நார்மல் காலில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பற்றி. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.